ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல நான்வெஜ் சுவையில மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி, ரொட்டி இது எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைடு டிஷ். நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி செய்யறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சரி வாங்க இப்ப மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருள் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 4 காஞ்ச மிளகாய். இந்த ரெசிபிக்கு மிளகுடைய காரம் தான் அதிகமாக இருக்கணும், அதனால மிளகாய் வற்றல் குறைவாக சேர்த்துக்கோங்க. 3லிருந்து 4 அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இந்த மசாலா பொருள் எல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க, அப்பதான் மசாலா பொருள் கருகிடாம ஒரே மாதிரி நல்லா வறுபடும். பாருங்க, இப்ப மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்ப மசாலா பொருள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இது கூட 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துடலாம். கூடவே 5 பல் பூண்டு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம லைட்டா அரைச்சிடுங்க. ஓரளவுக்கு தனியா அரைப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப மசாலா விழுது ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்தது 150 கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை 10 நிமிஷம் சுடுதண்ணில நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதுல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். மீல் மேக்கரை சுடுதண்ணில நல்லா ஊற வச்சிடுங்க, அப்பதான் நல்லா சாஃப்டா ஊறி வரும். மீல் மேக்கர்லயும் ஸ்மெல் எதுவும் இல்லாம இருக்கும். பாருங்க, இப்ப மீல் மேக்கர்ல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்தது நம்ம மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, கூடவே 2 லவங்கம், அப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துடலாம். இது லைட்டா கலர் மாறினதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதா இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி அதிகமா சேர்க்க வேண்டாம், பெரிய சைஸ்ல 1 சேர்த்தீங்கனாலே போதும். நல்லா பழமான தக்காளியை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இப்ப இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுத உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்ப மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் போல இதை லைட்டா வதக்கிடுங்க. பாருங்க, இப்ப இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போய் மசாலா பொருட்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்ப மீல் மேக்கர் மசாலாவோட நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம், அதனால தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம். 1/2 கப்ல இருந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்தீங்கனாலே போதும். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்பவும் 1 நிமிஷம் லைட்டா அதை வதக்கிடுங்க. உப்பு ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குற போது தேவையான அளவு சேர்த்திருக்கோம். இப்ப குறைவா சேர்த்துக்கோங்க. கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ கடாயடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓபன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப 10 நிமிஷம் போல ஆகிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான், நம்ம மீல் மேக்கர் நல்லா சாஃப்டா தண்ணி ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியா வாசனைக்காக பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுறலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவா இருந்தாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.
நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரையா எடுத்தோம்னா சாம்பார் சாதம் ரசம் சாதத்தை எல்லாம் சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல உங்களுக்கு சப்பாத்தி ரொட்டிக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கிரேவியா இருக்கிற போது மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்ப மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை தயாராயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, அவ்வளவுதான். நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.